ஸோ சிக்குவோட பேபி ஷாம்பூ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தா 5.5, இதுவுமே பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வர்ஸ் கேட்டகரியில செகண்ட் பார்க்க போறது வந்து சிக்கு பிராண்டோட தான். இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி பயங்கர கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அண்ட் நம்பர் 2, இதோட இன்கிரீடியன்ஸ்னால தான் வர்ஸ் கேட்டகரி. என்னென்னா ப்ரோபேண்டியால் ஜெனரலி எல்லா பேபிஸ்க்கும் செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு அலர்ஜிஸ் வரும், இச்சினஸ் வரும். பிளஸ் இன்கேஸ் அவங்க பிரீத் பண்ணாங்கன்னா லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகுறது கூட சான்சஸ் இருக்கு. நம்பர் 2, பாலிக்யூட்டமம். இதை வந்து ஒரு பேபி ஷாம்பூல இன்கிரீடியன்டா யூஸ் பண்றாங்கன்னா 2% மேல யூஸ் பண்ணக்கூடாது. அகைன் எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்பர் 3, ஃப்ரேக்ரன்ஸ். நான் எல்லா வீடியோஸ்லயும் நான் கண்டினியூஸா சொல்றது தான், ஒரு பேபி ப்ராடக்ட் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்குறீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் நேம் சேஃப். தட் இஸ் நோ ஆல்கஹால், நோ ஃப்ரேக்ரன்ஸ், நோ எசென்ஷியல் ஆயில்ஸ். பட் இதுல ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் லாங் ரனுக்கு நம்மளோட பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஸ்கின் பயங்கர ட்ரை ஆகும். ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்குதுன்னா இன்னுமே என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், பாராஷூட்